ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பக் கன்வெர்ட்டர் சர்க்யூட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பக் கன்வெர்ட்டர் சர்க்யூட் நீங்கள் ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து பவர் ஐசி இருக்குது. பவர் ஐசி சுற்றி காயில்ஸ் நிறையா இருக்குது. 1 2 3 4 5 6 7 காயில் இருக்குது. ஓகே, இந்த 7 காயிலுமே என்னென்னா, இது வந்து இண்டிவிஜுவலாக ஒன்று ஒரு பக் கன்வெர்ட்டர் சர்க்யூட். ஓகே, ஸோ இதுக்கு இன்புட் வந்து நம்மளுக்கு விபிஹெச் வந்து இன்புட்டாக வரும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே என்னது விபிஹெச் கெப்பாசிட்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த விபிஹெச் கெப்பாசிட்டரில் வரக்கூடிய அந்த 3.7 to 4.2 வோல்ட் தான் வந்து இந்த ஒரு இண்டிவிஜுவல் பக் கன்வெர்ட்டர் சர்க்யூட்டுக்கு உள்ள இன்புட்டு. ஸோ இதில் அவுட்புட் வந்து எப்படி இருக்கும்னு நான் பார்த்தோம்னா, இன்புட்டில் வந்து உங்களுக்கு 3.7 வோல்ட்டு இது விபிஹெச் இன்புட் ஆகுது. ஓகே, ஆனால் அவுட்புட்டு பக் கன்வெர்ட்டர் சர்க்யூட்டில் பார்த்தோன்னா மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும்? 0.8 வோல்ட்டு, 0.9 வோல்ட்டு, இல்லை 1 வோல்ட்டு, இல்லை 1.1 வோல்ட்டு. இவ்வளோ தான் வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு பக் கன்வெர்ட்டர் சர்க்யூட்டில் உள்ள அவுட்புட் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இங்கே பக் கன்வெர்ட்டர் சர்க்யூட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, கொடுக்கக்கூடிய இன்புட்லேருந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 4ல் 1 பங்கு தான் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் வோல்ட் வருது. 3.7 வோல்ட் இன்புட் ஆகுது. அவுட்புட் பார்த்தோம்னா வெறும் 0.8 வோல்ட்டு தான் வருது. ஓகே, ஆனால் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இதில் வந்து அவுட்புட்டில் வந்து வோல்ட் கம்மியாக இருக்கும், பட் அதோட ஆம்பியர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஆம்பியர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஹை கரண்ட் வந்து நம்மளுக்கு சிபியூக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து இந்த பக் கன்வெர்ட்டர் சர்க்யூட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த பக் கன்வெர்ட்டர் சர்க்யூட்டில் இது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா, இந்த ஐசிஸ்குள்ளேயே வந்து மாஸ்பெட்ஸ் இருக்கும். ஓகே, இந்த ஒரு பக் கன்வெர்ட்டர் சர்க்யூட்டுக்கும் உள்ள ஸ்விட்சிங் பண்ணுறதுக்கு தனியாக உள்ள மாஸ்பெட் இருக்கும். அந்த மாஸ்பெட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்ட்ரோலர் இருக்கும். அப்புறம் மாஸ்பெட்டை அதை கேட்டை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கு வந்து அந்த கேட் டிரைவர் சர்க்யூட் இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்களும் வந்து இந்த பவர் ஐசிக்குள்ளே இன்பில்டாக இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம பவர் ஐசிக்குள்ளே உள்ள கண்ட்ரோலர். ஓகே, இது வந்து லாஜிக் கண்ட்ரோலர் அண்டு டிரைவர் சர்க்யூட். ஓகே, இந்த லாஜிக் கண்ட்ரோலர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து சிபியூ வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுதான் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் வந்து ஸ்விட்சிங் பண்ணணும் அப்படிங்கிற கமாண்ட் வந்து கொடுக்குறது வந்து சிபியூ தான் கொடுக்கும். ஸோ இது வந்து எஸ்பிஎம்ஐ ப்ரோட்டோகால் மூலமாக நம்மளுக்கு இந்த பவர் ஐசி வந்து எல்லா பவர் ஐசியும் எஸ்பிஎம்ஐ ப்ரோட்டோகால் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும் சிபியோட. அந்த ப்ரோட்டோகாலில் இருந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து என்ன ஆகும், இந்த லாஜிக் கண்ட்ரோலர் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் இது ஸ்விட்சிங் ஆகணும் அப்படிங்கிறத கமாண்ட் கொடுக்குறது இந்த சிபியூ தான் கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டிரைவர் சர்க்யூட்னு போட்டிருக்கேன். இது வந்து என்னென்னா, இந்த மாஸ்பெட்டோட கேட் இருக்கு இல்லையா, இந்த கேட்டை டிரைவ் பண்ணுறதுக்குள்ள சர்க்யூட் இது. ஓகே, மாஸ்பெட்டு ஸ்விட்சிங் பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து அது கேட்டை என்ன பண்ணணும், கேட்டை நம்ம டிரைவ் பண்ணணும். கேட்டை டிரைவ் பண்ண மூலமாக தான் வந்து நம்ம மாஸ்பெட்டு ஸ்விட்சிங் பண்ண முடியும். ஸோ இந்த கேட் டிரைவிங்க்கு வந்து நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு இதுலேயும் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ உதாரணத்துக்கு நம்மளுக்கு இப்போ சார்ஜிங் சர்க்யூட், சார்ஜிங் ஐசி இருக்கு இல்லையா, சார்ஜிங் ஐசியில் வரக்கூடிய அந்த பூட் ஸ்டாப் கெப்பாசிட்டி இருக்குதுமா, விபிஹெச் லைனில் இப்படி விபிஹெச் லைன் போகும், அதில் ஒரு பூட் கெப்பாசிட்டி போட்டு இப்படி மறுபடியும் அது ஐசிக்குள்ளே போகும். இந்த சைடு விபிஹெச்சோட வோல்ட் இருக்கும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 8 வோல்ட் கிட்ட இருக்கும். ஓகே, ஸோ இந்த பூட் ஸ்டாப் கெப்பாசிட்டரே வந்து ஒரு வகையான இந்த மாஸ்பெட்டோ ட்ரிகர் பண்ணக்கூடிய சர்க்யூட் தான். ஓகே, அது ஆனால் அதில் வந்து ஸ்விட்சிங் ஸ்பீடு கம்மி, அதனால் நம்மளுக்கு வந்து பூட் ஸ்டாப் கெப்பாசிட்டர் மூலமாக ஸ்விட்சிங் பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் இதில் வந்து பவர் ஐசியில் வந்து ஸ்விட்சிங் ஸ்பீடு ஜாஸ்தி, அதனால் அந்த பூட் ஸ்டாப் கெப்பாசிட்டர் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. தனியாக இதுக்குள்ளே அட்வான்ஸ்டு டைப்பு டிரைவர் சர்க்யூட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அதுனா, இதில் வந்து ஸ்விட்சிங் சர்க்யூட்டோட ஸ்பீடு வந்து ஜாஸ்தி. இப்போ இதில் 2 மாஸ்பெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அதாவது ஹை சைடு ஸ்விட்சிங்கு மாஸ்பெட்டு, இது வந்து லோ சைடு ஸ்விட்சிங் மாஸ்பெட். ஓகே, இது ரெண்டோட கேட்டும் இது ஒன்றா கம்பைன் ஆகிருக்கும். இதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இந்த டிரைவர் சர்க்யூட் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, இதுதான் வந்து இந்த டிரைவர் சர்க்யூட் தான் இதை வந்து என்ன பண்ணுவோம், ஸ்விட்சிங் பண்ணும். ஓகே, ஸோ இதோட ஹை சைடு மாஸ்பெட்டு உங்களுக்கு ஸ்விட்சிங் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி அதாவது ஆன் டைம் வந்து ஜாஸ்தியாகவும் ஆஃப் டைம் வந்து கம்மியாகவும் இருக்கும். இது வந்து ஆன் டைம், இது வந்து ஆஃப் டைம். ஓகே, இது ஆன், இது ஆஃப். ஸோ ஆன் டைம் ஜாஸ்தியாகவும் ஆஃப் டைம் கம்மியாக இருக்கும். இதே லோ சைடு மாஸ்பெட்டுக்கு வந்து
இது ஆனில் இருக்கும்போது இது ஆஃபில் இருக்கும். இப்போ இந்த மாஸ்பெட் ஆனில் இருக்கும்போது வந்து என்ன ஆகும், இது ஆஃபில் இருக்கும், இது ஆஃபில் இருக்கும்போது இது ஆனில் இருக்கும். ஓகே, ஸோ இது போல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து லோ சைட் மாஸ்பெட்டோட சுவிட்சிங்கு. ஓகே, இது ஹை சைட் மாஸ்பெட்டோட சுவிட்சிங். ஸோ இந்த 2 மாஸ்பெட்டுமே என்ன ஆகும் உங்களுக்கு, இது ஆன் ஆகும்போது இது ஆஃப் ஆகும், இது ஆஃப் ஆகும்போது இது ஆன் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து இந்த மாதிரி வேவ் ஃபார்ம்ஸ் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ இந்த காயிலோட இந்த இன்புட் சைடில் தான் இந்த வேவ் ஃபார்ம்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அவுட்புட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேவ் ஃபார்ம்ஸ் எதுவுமே இருக்காது, ஃப்ரீக்வன்சி எதுவுமே இருக்காது. ஒன்லி இதில் பியூர் டிசி தான் இருக்கும், பியூர் டிசி வோல்ட்டு தான் இருக்கும். இப்போது இது வந்து 0.8 வோல்ட் வரும்னு வச்சுக்கோங்க. ஓகே, இன்புட் வந்து எவ்வளவு உங்களுக்கு விபிஹெச்சில் உள்ளக்கூடிய அந்த 3.7 வோல்ட்டு. ஆனால் அவுட்புட் வந்து எவ்வளோ வருது, 0.8 வோல்ட்டு டிசி வோல்ட்டாக உங்களுக்கு வெளியில் வரும். ஓகே, ஸோ இந்த டிசி பியூர் டிசியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கெப்பாசிட்டர்ஸ் வந்து மல்டிபிள் கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த சுவிட்சிங் லைனில் வந்து அவுட்புட் சைடில் உள்ள கெப்பாசிட்டர்ஸ்லாம் எதுவும் ஷார்ட்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகே, இந்த கெப்பாசிட்டர்ஸாக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இதில் வேறு எதுவும் டிஸ்டார்ஷனு ஃப்ரீக்வன்சிலாம் இருந்துச்சுன்னா இதை வந்து இந்த ஃப்ரீக்வன்சியெல்லாம் போடாமல் ஃபில்டர் பண்ணுறது தான் வந்து இந்த கெப்பாசிட்டர்ஸு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து டோட்டலாக ஒரு பக் கன்வெர்ட்டர் சர்க்யூட்டோட ஃபுல் ஒர்க்கிங் பிரின்சிபல். ஓகே, ஸோ இந்த மாஸ்பெட்டு இந்த செக்ஷன்ஸ் ஃபுல்லாமே எல்லாமே வந்து எதில் இருக்கும் அப்படின்னா பவர் ஐசிக்குள்ளே இருக்கும். பவர் ஐசியோட இன்பில்டாகவே இருக்கும். ஸோ இந்த காயிலில் நீங்கள் பவர் ஐசியோட காயிலில் நீங்கள் வெளியில் வரக்கூடிய காயிலில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுவிட்சிங் வந்து நீங்கள் டிஎஸ்ஓ வச்சு செக் பண்ணிக்க முடியும். ஓகே, மற்றபடி இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறது தான் இந்த வீடியோ வந்து இப்போ நான் மேக் பண்ணேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ நம்மளுக்கு சார்ஜிங் சர்க்யூட்டில் வந்து இந்த டிரைவர் சர்க்யூட், அதாவது இந்த மாஸ்பெட்டை ட்ரைவ் பண்ணுறது வந்து இந்த பூட் ஸ்டாப் கெப்பாசிட்டர் தான் வந்து ட்ரைவ் பண்ணும். சார்ஜிங் ஐசியில் உள்ளக்கூடிய அந்த விபிஹெச் காயில் சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து ட்ரைவ் பண்ணுறது வந்து எது, பூட் ஸ்டாப் கெப்பாசிட்டர் தான் ட்ரைவ் பண்ணும். ஓகே, இந்த பூட் ஸ்டாப் கெப்பாசிட்டர் தான் வந்து கேட்டை போய் ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு அந்த சுவிட்சிங் நடக்கும். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், அதில் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஓகே.